வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு 2 பேருக்கு தேவையான மோர் குழம்பு. இப்போ தேவையான பொருட்கள்: தயிர் 1 கப்பு, சின்ன கப்பில் 1. இது தாளிக்கிறதுக்கு ஜீரகம், அப்புறம் வெண்டைக்காய் தேவை, 2 பேருக்கு தேவையான வெண்டைக்காய், 2 மிளகாய். இப்போ இதை அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 4 பச்சை மிளகாய். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, இப்போ நம்ம பச்சரிசி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், இதை நம்ம வதக்கிக்கிறோம். இது 2 பேருக்கு தேவையானது இது அரைக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ரொம்ப தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா இதுலேயே ஒரு தேங்காய் பத்தை கூட 1 ஸ்பூன் வைக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் பத்தை வச்சு அரைக்கலாம். இப்போ அரைச்சிட்டோம். தயிர் புளிப்பாக இருந்தால் தேங்காய் வச்சுங்க, தயிர் புளிப்பு இல்லைன்னா அப்படியே அரைச்சிடும். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிக்கிற எண்ணெயை தாளிச்சிட்டோம். இதுலேயே இப்போ நம்ம என்ன செய்யறோம், வெண்டைக்காவை நல்லா அந்த மோர் குழம்பு அந்த எண்ணெயிலேயே நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் மோர் குழம்பு உங்களுக்கு குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ 2 பேருக்கு தேவையான வெண்டைக்காவை நான் அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டேன் பாருங்கள், நல்லா சவந்துச்சு பாருங்கள். இப்போ மோர் குழம்பு உங்களுக்கு திக்னஸாக வராது, குழகுழப்பு வராது. இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா வெண்டைக்காய் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு 2 மிளகாய். இப்போ அரைச்ச மாவை ஊற்ற போகிறோம். இது ஊற்றணுன்னா கெட்டியாயிடும், அதனால உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு. இப்போ இந்த வெண்டைக்காய் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட போகிறோம். இப்போ இந்த வெண்டைக்காவிலேயே நல்லா கொதிக்கிட்டேன். இப்போ மோர் ஊற்றணுன்னு கொதிக்கக்கூடாது, அதனால் இப்பயே நம்ம நல்லா இந்த இது பண்ணி கொதிக்க வச்சிடறோம். அரைச்ச இது விழுதுலேயே நம்ம நல்லா கொதிக்க வச்சிடறோம். இப்போ தயிர் ஊற்ற போகிறோம். இப்போ தயிர் ஊற்றிட்டோம். இனிமேட்டு நம்ம இதை கொதிக்கக்கூடாது. தயிர் ஊற்றிட்டோம்னா 2 கலக்கிட்டு உடனே இறக்கிடும். 2 பேருக்கு தேவையான மோர் குழம்பு ரெடி. மஞ்சு கிச்சனில் மோர் குழம்பு ரெடி. மஞ்சு கிச்சன் எளிமையாக இருக்கும், அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உணவுகள். அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.